அன்புக்குரிய தேவஜனமே, இந்த செய்தி மூலமா உங்களை சந்திப்பில் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு நிச்சயமா ஒரு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசிங்க. அவர் வார்த்தையை நம்பி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எல்லா காரியத்திலும் கர்த்தர் துணை நின்று காரியத்தை அனுகூலமான துணைமானவராய் இருக்கிறார் என்று நம்புங்கள், விசுவாசிங்க. அவர் வார்த்தைக்கு மீறி ஒன்றுமே உங்கள் வாழ்க்கையில நடக்காது. வேதம் என்ன சொல்கிறது? நீங்கள் எனிலும் என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறது. அதனால சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு நம் செய்தியின் தலைப்பு திறந்த வாசல். ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் வசனத்தை கைக்கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லப்படுகிறது. இன்று உங்கள் குடும்பத்திற்கு முன்பாக, ஊழியத்திற்கு முன்பாக, தொழிலுக்கு முன்பாக, வேலைக்கு முன்பாக, பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு புதிய வாசலை தேவன் திறக்க இருக்கின்றார். விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேளுங்க. கர்த்தர் பிரமிப்படையும்படி ஆச்சரியமான, அதிசயமான திறக்கப்படாத கதவுகள் எல்லாம் திறக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசிங்க. அந்த வாசல் திறந்த வாசல். அது ஒரு நம்பிக்கையின் வாசல், அது அற்புதத்தின் வாசல், ஆரோக்கியத்தின் வாசல், வாக்குத்தத்தத்தின் வாசல், ஆசீர்வாதத்தின் வாசல் என்றும் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும் என்று ஏசாயா 60ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லப்பட்டது போல் நடக்கும் என்று சொல்கிறார். உன்னிடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கு அவருடைய ராஜாக்கள் அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும், அதாவது மனிதன் வாசலை மூடுவான், ஆனால் கர்த்தரோ அதை திறந்து எல்லா தடைகளையும் கொண்டு வருவான் மனுஷன். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக செய்ய முடியும் என்பது தான். இன்றைக்கு ஒரு வேளை உங்கள் குடும்பத்தில் அடைக்கப்பட்ட கதவாக இருக்கலாம். அதாவது எங்கே திரும்பினாலும் எங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷங்கிறது இல்லை, சமாதானங்கிறது இல்லை, ஆசீர்வாதம் என்றது சிறப்பு இல்லை, எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டு கிடக்கு என்று நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு என்ன வாசலை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர் சொல்லாகும் கட்டட நிற்கும். விசுவாசிங்க, நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுங்க. இந்த செய்தியை விசுவாசத்தோடு கேளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் காணப்படும். ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு காரணமாக நீ கலங்கி இருக்கலாம், இல்லை படித்த பிள்ளைகளுக்கு வேலை இல்லை என்று புலம்பி நிற்கலாம், இல்லைன்னா பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை, கர்ப்பத்தின் கனி கிடைக்கவில்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எல்லா விதத்திலும் எங்களுக்கு ஒரு சோர்வு, வறுமை, தரித்திரம் தான் என் குடும்பத்தை வாட்டி வதைக்க அப்படின்னு நிறைய புலம்பி நீங்கள் நிற்கலாம். எல்லாவற்றும் கர்த்தர் இன்றைக்கு பதில் கொடுக்கும்படியாக இந்த காரியங்களை எல்லாம், அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, முட்டுக்கட்டை போல அடைச்சி கிடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். வேதான்னு சொல்கிறாரு, நீ பயப்படாதே, கர்த்தரோ நம்மேல் மனதுருகி அன்பு செலுத்தி நம் பட்சத்தில் நின்று இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தாவீதின் திறவுகோல்களை உடையவரும், வெளிப்படுத்தல் 3:7, ஏசாயா 22:22 அதில் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கும் எல்லா இடத்துலையும் பாருங்கள், இப்போல்லாம் நம்ம போய் ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்ட உடனே போய் பார்த்தா அந்த கதை திறக்க வேணும், அப்படி போன உடனே அப்படி கை நீட்டினாலே அது இப்போ அதுக்கு தண்ணி வந்துடுது. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி தர வல்லவர் என்று விசுவாசிங்க. விசுவாசத்துக்கு விசுவாசத்தோடு போய் நின்றோம்னா அந்த கதவு திறக்கப்படும். நம்புங்க, கர்த்தர் அதிசயம் செய்வார். இதுவரைக்கும் எனக்கு ஒரு திறந்த வாசல் இல்லையே, வேலை கிடைக்கவில்லையே, கடன் பிரச்சனை மாறவில்லையே, என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லையே என்று வேதனையோடு வந்திருக்கு, ஏங்கி நிற்கலாம். ஆனால் கர்த்தரை சார்ந்து கொண்டு இளைப்பாறுதல் கொடுக்கவே இன்று கர்த்தர் உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கின்றார். இதோ அந்த திறந்த வாசல் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவாகிய வாசல். அதாவது யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனம். நம்ம எல்லார் வீட்டுக்கும் ஒரு மெயின் டோர், முதல்ல பெரிய கதவு மெயின் டோர் திறப்போம். அதுக்கு திறந்த உடனே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே பிரதான வாசல். நாம் அதற்குள் பிரவேசிக்கும்போது வரவேற்பறை, படுக்கை அறை, சமையலறை, மற்ற எல்லா அறைகளுக்கும் செல்லலாம். கிறிஸ்துவாகிய வாசலுக்குள் நுழைந்தால் அவரும் பல ஆசீர்வாதங்களை தர முடியும். அதுதான். ஆனால் கிறிஸ்துவின் வாசலை தான் சொல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அவர் அதான் சொல்கிறார், தன் கதவை திறந்து தட்டிக்கிட்டு இருக்கேன், ஒருவன் திறந்தால் அவனோடு நமக்கூட வாசம் பண்ணுவார், அது மட்டும் இல்லை போஜனம் செய்வார்னு எல்லா காரியங்களும். ஆண்டவர் உள்ளே வந்த உடனேங்க எல்லாத்தையும் சீர்படுத்தி, ஒரு உலக தகப்பனே ஒரு மகா வீட்டுக்கு போகிறாரு, இல்லை மகன் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே சில பிரச்சனைகள் எல்லாம் ஒழுங்கீனமாக கிடக்குது. அது சோஃபா உடஞ்சி கிடக்குது, இல்லை டைனிங் டேபிள் இல்லாமல் இருக்கும், இல்லை பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டாமல் இருக்குன்னா உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுவார், விசாரிப்பார். நிச்சயமாக தானே
விசாரிச்சு என்னென்ன குறையா இருக்கோ அதெல்லாம் அவன் வந்து நல்ல கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனா இருந்தா, அவர் என்னெல்லாம் உனக்கு வேணுமான்னு சொல்லி எல்லாமே வாங்கி குடுத்துருவாரு. ஆச்சரியமா அந்த பிள்ளைக்கு அது ஒரு மகிழ்ச்சி ஆயிரும். எங்க அப்பா வந்தாங்க, எல்லாம் வாங்கி தந்துட்டாங்க. எல்லாத்தையும் சரி அதே தான் ஆண்டவர். ஆண்டவர் மிகவும் நல்லவர், நல்ல தகப்பன். பாருங்க அந்த மனம் திரும்பிய மனிதன் இருக்கான் அந்த பையன் இளையகுமாரன் இருக்கான் பார்த்தீங்களா? அது எல்லாரும் கெட்ட குமாரன், கெட்ட குமாரன். என்ன கெட்ட குமாரன்? மனம் திருந்திய மனிதன் அவன். அவன் பாருங்க, அவன் இந்த உலக பிரகாரங்கள்ல இந்த உலகத்தில கேட்பாங்க இல்லையா? சொத்து உடனே சொத்த பிரிச்சு குடு. எனக்கு ஒரு 2 பயல்கள் இருந்தாங்கன்னா உடனே சொல்லுவாங்க. எங்களுக்கு பணம் இருக்குடா, அம்மா சொத்த பிரி. நீ அவனுக்கு கொஞ்சம் இது குடு. இப்பலாம் அப்படித்தானே பேசுறாங்க எல்லாரும். இப்ப வந்து வசதி வாய்ப்புகளுக்கு தான் தாய் தகப்பன்ட்ட இருக்கிறாங்க. அதுவும் குடுக்கலன்னா ஒரே சண்டை பிரச்சனை. எங்க அன்பு இருக்குதுங்க? இப்ப அம்மா எவ்வளோ வச்சிருக்கா? அப்பா எவ்வளோ வச்சிருக்கா? எங்க சொத்து வச்சிருக்காரு? எங்க சொகம் வச்சிருக்கா? அப்படியே இருக்காங்க. அந்த காலத்துலலாம் இந்த பணம், அந்த நகை இதெல்லாம் இதோட அம்மா, அப்பாவுடைய அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு இதத்தான் முக்கியமா கனப்படுத்த. ஆனா, இப்போ உள்ள காலங்கள்ல இந்த உலகத்தின் சிற்றின்பங்களால் நிறைக்கப்பட்ட காலத்துல, இப்ப என்ன தருவாங்க? என்ன பண்ணுவாங்க? அப்பா என்ன தருவாரு? அம்மா என்ன தருவாங்க? இல்ல மருமகனா இருந்தா மாமியார் வீட்ல என்ன கிடைக்கும்? இப்படிதான் எல்லாம் தருவாங்களா? கொடுப்பாங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறீங்களா? அதே கண்ண எடுத்து ஆண்டவர நோக்கி பாருங்க. அவர நோக்கி பாருங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். ஏன் தெரியுமா? எல்லா பக்கமும் கர்த்தர அடைச்சு போட்டாரு. அவர மட்டும் பார்க்கணும் தான். இந்த கோவிட் வந்துச்சுல்ல. கோவிட்ல என்ன பண்ணாங்க? எல்லா பக்கமும் அடப்பு. யார பார்த்தாங்க? ஒரே அப்பதான் பார்க்கணுமா, பாட்டும், வேத வாசிப்பும், உபவாசமும், வீட்டுக்குள்ள வந்து அது யாராவது வந்தாங்க கூட அந்த ஜன்னல் வழியா மெதுவா திறந்து பார்க்குது, யார் வரா? ஒரு ஒரு அம்மா கேரளாலருந்து நானு அத இதெல்லாம் படிச்சேன் பேப்பர்ல. அந்த டிவில காட்டுனாங்க அந்த ப்ரோக்ராம். அது எப்படின்னா, அவரு ஃபாரின்லேருந்து வராரு. கஷ்டப்பட்டு அந்த கோவிட் பீரியட்ல. இவங்க ம மனைவி பிள்ளைகள் வந்து வீட்ட பூட்டிக்கிட்டு, அவரு என்ன சொல்றாரு, "நீ வீட்ட திறந்து நான் வெளிய போய் நீ சாவிய குடு, நான் போய் எங்க அம்மா வீட்ல போய் இருந்துக்கிறேன்னு" சொல்லி, அந்த அம்மா சாவி கூட குடுக்கல. பயம். அவரு வந்து வெளிநாட்டுல இருந்து வராராம், நோய பிடிச்சுட்டு வந்துருவாராம். பாருங்க. ஒரு எவ்ளோ வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் உனக்கேற்ற மனைவியா இருப்பேன், புருஷனா இருப்பேன்னு சொன்னவங்க, அந்த நேரத்துல உடன்படிக்கைலாம் எங்க ஓடி போகுதுன்னு தெரியல. அந்த அம்மா கடைசி வரைக்கும் சாவி குடுக்கல. எதுக்கு சொல்றேன், எப்படி ஒரு வைராக்கியமான ஒரு என்ன சொல்றது, ஒரு கல்லான இருதயம். அப்படித்தான் உலகம் இப்ப மாறிப்போச்சு. ஒரு அடி நிலத்துக்காக ஜனங்கள்ட்ட என்ன போராட்டம் அண்ணன் தம்பிக்குள்ள. வாழ்க்கையே கசந்து போகுது. நான் அவங்க கூட பேசவே மாட்டேன். வயிற கசப்பு. அது எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? அது சொல்றார்ல, ஆண்டவர் ஒண்ணும் கசப்பான வேர் இருக்கக்கூடாதுன்றாரு. வைராக்கியமான வேர். சில பேர் பேசுவாங்க, நான் செத்தா கூட அவங்க வாசப்படி போமாட்டேன். நீ செத்த பிறகு எப்படி அங்க போவ? பேயா போவியா? இதெல்லாம் பேச்சா? உலகத்தார மாரி பேசுறத முதல்ல நிறுத்துங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாயில நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை, அன்பு நிறைந்த வார்த்தை, கருணை மிகுந்த வார்த்தை, மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று சொல்ற எல்லா ஜீவ வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா, நம்ம வந்து ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிற கூட்டத்தார். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ஜீவனுள்ளவர்களா இருக்கணும். அதை நினைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளிலும் உங்க பேச்செல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? நான் அதுக்கு அடிக்கடி சொல்றேன். இப்ப அந்த ஃபெசிலிட்டீஸ் நமக்கு வந்துருச்சு. செல்ஃபோன் எடுத்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீங்க என்ன பேசுறீங்கன்னு ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. எத்தன மணிக்கு எந்திரிப்பீங்க? அட்லீஸ்ட் 8 மணிக்காவது எந்திரிப்பீங்களா? சில பேர்லாம் 5 மணிக்கெல்லாம் எழும்பிடுறாங்க. அப்ப நீங்க 5 மணிக்கு அத வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு, ஃபுல் டே நீங்க என்ன பேசுறீங்கன்னு எடுத்தீங்கன்னா, நீங்களே ஒரு கம்பு எடுத்துட்டு உங்கள அடிச்சுப்பீங்க. ஏன்னா, அவ்வளவு நெகட்டிவ் வார்த்தைகள் இருக்கு. எல்லாம் எதிர்மறையான வார்த்தைகள். கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள். உலகம், மாமிசம், பிசாசு வார்த்தை இதெல்லாம் 75% நிரப்பியிருக்கும். 25% ஆண்டவர் செய்வாரு. அதெல்லாம் அமைதியா இருந்திருப்பீங்க. அது மாரி தான் இருக்கும். அதெல்லாம் மனச மாத்துங்க. வார்த்தைய மாத்துங்க. இருதயத்தில வசனத்த வைங்க. இருதய நிறைவினால் வாய் பேசட்டும். எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்ய வல்லவர் என்று நம்புங்க. எல்லா பதத்திலும் எல்லா வாழ்க்கையில உள்ள வசனம் மாறணுங்க. எல்லா காரியங்களிலும் அன்பு அன்பு சகலத்தையும் தாங்கும். இத தருவாங்க, அவங்க தருவாங்களா, இவங்க தருவாங்களா, அங்க பணம் கிடைக்குமா, இங்க பணம் கிடைக்குமா, இதெல்லாம் முதல்ல ஸ்டாப். எல்லாத்தையும் நிறுத்திருங்க. இந்த மாரி குறுக்கு வழி, அங்க ரூ. 5 குடுத்தா ரூ. 10 கிடைக்குமா, இப்ப நெறைய பேர் சீட்டு போட்டு ஏன் ஓடி போயிடுறாங்க? இவங்க அவன நம்பி, மனுஷன நம்பி போய் சீட்டு போடுறது. அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி மொத்தமா போயிட்டானே போயிடுவான்.
கர்த்தரை நம்பி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். அதுக்கு தான் அந்த பாருங்க கிறிஸ்துவாகிய வாசல். அந்த கிறிஸ்துவை வந்து அந்த வாசல்ல போய் நுழையும்போது எல்லாம் கிடைக்குங்க. எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தர முடியும். அத பாருங்க சோதோம் கொமோராவின் மக்கள் பாவம் குருட்டாட்டத்தினால் விளைவாக அவங்க பாருங்க வாசலை தேடி தேடி அலுத்து போனார்கள் என்று ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில 11ஆம் வசனத்தில சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 4:5, 2 சங்கீதம் 4:3, மத்தேயு 7:7, எரேமியா 29:13 இப்படியெல்லாம் கர்த்தர் எப்படி முழு இருதயத்தோடு தேடும் பொழுது அவர் உங்களை அவரை நீங்க கண்டுபிடிப்பீர்கள். இங்க எப்ப பாரு கசப்பும், வைராக்கியமும், பொறாமையும், பெருமையும் அப்படிப்பட்ட அந்த மாம்சத்தின் கிரியைகள் உள்ள இருதயமெல்லாம் பொல்லாப்பு நிறைந்த இருதயம். அதுலருந்து என்ன இவங்கள எப்படி அறியலான்னா, அவன் கனியினால் அறியலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நல்ல இருதயத்தில் நல்ல பொக்கிஷமாகிய நல்ல வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள், வேத வசனம், கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகள் அப்படி நீங்க பேசும்போது அந்த பொக்கிஷம், இருதய பொக்கிஷம் எப்படி இருக்குன்னா, அ நல்ல வழிகள் நிறைந்த நல்ல இருதயமாய் காணப்படும். அதுல வந்து முதலாவது ஆண்டவர் நம்மோடு இருக்குதான்னு ஒரு உணர்வுள்ள இருதயமா இருக்கணும். அதான் கிறிஸ்துவே வாசலா இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. 2வது நான் பார்க்கும்பொழுது உடைக்கப்படும் வாசல். யாத்திராகம் 6:1, மீகா 2:13 அதில சொல்றக்க இதோ அதாவது மீகா 2:13 என்ன சொல்ல தடைகளை நீக்கி போடுகிற எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுவார். எல்லா காரியங்களிலும் கதவுகள் திறண்டும் எல்லாம் அது மட்டும் இல்ல ஏசாயா 45:3 சொல்றாரு. நான் உனக்கு முன்னே போய் முதல்ல 2வது வசனத்து 3வது வசனத்துக்கு போது நான் உனக்கு முன்னே போய் செய்வேன். முதல்ல தடைகளை நீக்கி போடுற கர்த்தர் முன்னாடி போணுங்க. எப்பவுமே தெரிந்து கொள்ள எங்க போனாலும் அதுதான் மோசே சொல்லுவார்ல, நாங்கள் விசேஷித்தோர் எதனால் நீர் எங்களோடு இருப்பதினால், நீர் எங்களோடு வருவதினால். நீங்க எப்பவுமே சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காலையில எழும்பி ஜெபிக்கும்போது, இந்த நாள்ல நீங்க முன்னாடி போங்கப்பா. நான் உங்க பின்னாடி நான் வரணும்ப்பா. நான் என் நாள தொடங்கும்போதே அப்படிதான் தொடங்குவேன். நீங்க பேசணும். முதல் வார்த்தை இயேசுவுக்கே. முதல் பார்வை அவர் காலை எழும்புனா அவரத்தான் பார்க்கணும். அதுக்கு தான் சங்கீதக்காரர் சொல்றார், நானோ உம்முடைய நீதியிலே உம்முடைய முகத்திலே நான் தரிசிப்பேன்னு சொல்லுவான். அதுதான். அத விட்டுட்டு, நான் எதிர் வீட்ல வந்து அவ அந்த அ அமுக்கு அவ விதவ கண்ல முழிச்சுட்டேன், இல்ல முருங்க மரத்தில முழிச்சுட்டேன். இதெல்லாம் விளக்கத்தார் அந்த மாரி பேசக்கூடாது. காலையில எழும்பி நல்லா முகத்த கழுவிட்டு வந்து, நல்லா காலையிலேயே ஆண்டவர தேடும்போது, நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எந்தவித டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அந்த நேரத்தில பெல் அடிக்க மாட்டாங்க. அங்க இது பண்ணுவோமா, அந்த பொருள் வரும், ஒண்ணுமே வராது. காலையில எழும்பி முதல்ல ஆண்டவர்ட்ட பேசணும். அப்போ ஆண்டவர்ட்ட பேசும்போது முதல்ல நன்றி செலுத்துங்க. சென்ற இரவெல்லாம் காத்துக் கொண்டீரப்பா. இந்த நாள் உம்மை நம்பியே நான் கண் விழித்திருக்கிறேன். நீங்களும் நானும் சேர்ந்து தான் அந்த நாள இது பண்ணோம். இந்த நாள்ல எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். இந்த நாள் எனக்கு பூரண சமாதானத்தோட என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவர்ட்ட சொல்லி சொல்லி அவரோட நீங்க எனக்கு வந்து சமாதானமா இருக்க கிருபை தாங்க, சந்தோஷமா இருக்க கிருபை தாங்க, சுகத்தோட இருக்க கிருபை தாங்க. நாங்க கணவன் மனைவி ஒருவரை நேசித்து உம்முடைய அன்பினால் எங்கள் இருதயம் ஊட்டப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை எங்களை வெட்கப்படுத்தாது. எங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கட்டும். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனாலும் சரி, கணவன் ஆஃபீஸ் போனாலும் சரி, அல்லது நீங்களே ஆஃபீஸ் போனாலும் சரி, சொல்லலாம் இயேசுவானவர் ஞானத்தில் வளத்திலும் தேவ கிருபையில் மனுஷ தெய்விலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார். இந்த நாள் எங்களுக்கு விருத்தி அடைய நாள், எல்லா வருஷங்களில் தயவு கிடைக்கிற நாளா காணப்பட உதவி செய்யுங்கப்பா. இப்படி காலை நேரத்திலே ஆண்டவரோடு இடைப்பட்டு நீங்க ஜெபிச்சுட்டு அவர்ட்ட விண்ணப்பத்தை முழுத்து கொடுத்துட்டு, கடைசியில எங்கள் ஜெபத்தையெல்லாம் நீங்க கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நாள நீங்க ஆரம்பிக்கும். அந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளா இருக்கும். இது செய்யுங்க. அப்படி செய்து பாருங்க. நான் என்னுடைய வாழ்க்கைய வச்சு தான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுவாரு, நான் உனக்கு முன்னே போய் முன்னாலே கோணலாக்குவேன்னு சொன்னது போல, தடைகள் இன்னைக்கு போல முன்னாடி போவேன். அவன்ட்ட ஒரு முன்னாடி போனா தடையெல்லாம் போயிருங்க. ஒரு வ நாங்க எல்லா சூழ்நிலைகளையும் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும்போது, அங்க கார விட்டு இறங்குன உடனே கொஞ்சம் தூரம் நடக்கணும். அந்த நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வழிகள் எல்லாம் ரொம்ப நெரிஞ்செலும்புகள் மாரி அப்படியே பெரிய 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 இதுவா புஷ்ஷா கிடந்துச்சு. அப்ப யோசிச்சுட்டு அப்படியே நிக்கும்போது, திடீர்னு ஒருத்தர் அந்த வயல்ல வந்துட்டோனே சொன்னாரு, "எங்கம்மா போணும்?" நான் சொன்னேங்க, "இப்படி இந்த இந்த இடத்துக்கு கொஞ்சம் அப்படிதான்." அவர் சொன்னாரு, கொஞ்சம் தூரம் தாம்மா, இதுவரைக்கும் தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அங்க நல்லாருக்கும்." அப்படின்னாரு. அவர் டக்குனு என்ன பண்ணாரு, கையில ஒரு மாரி பெரிய ஒரு கத்தி மாரி வச்சிருந்தாரு. அவர் சொன்னாரு, "முதல்ல நாங்க முன்னாடி போறேம்மா. நீங்க என் கூடயே பின்னாடி வாங்க." அப்படின்னு சொல்லி நாங்க 4 பேர் போனோம். அவர் முன்னாடி எங்களுக்கு போகும்போது அந்த ஃபுல்லா அந்த புதர் அப்படி இப்படி இப்படி வெட்டி வெட்டி கரெக்ட்டா எங்களுக்கு வழிய உண்டாக்கி குடுத்துட்டாரு. நாங்க கொஞ்சம் தூரம் போனோம். அப்புறம் அந்த இடம் வந்துருச்சு போயிட்டோம். இதுதான் கர்த்தரும் செய்வார். அவர் முன்னாடி போகும்போது தடைகள் எல்லாம் நீங்கி போகும். கர்த்தர் கரம் உங்களோட கூட இருக்கும்.
அது மாத்திரமல்ல, அடுத்தது சொல்றார், "நான் உனக்கு முன்னே போய் கோணலை செவையாக்குவேன்." நம்ம பாருங்க இன்னைக்கு வாழ்க்கையில எல்லாம் கோணலாய் தானே கிடக்குது. பாம்பு எப்படி போகும்? எப்பவுமே வளைஞ்சு நெளிஞ்சு போகும். அது மாரி தான் கிடக்கு வாழ்க்கையே. நெளிஞ்சு, வளைஞ்சு, ஒண்ணும் ஒழுங்கீனமா எல்லாம் இப்ப குடும்பத்த எடுத்துங்களேன். சில இடத்துல கணவர் குடிக்கிறார், சில இடத்துல பிள்ளைகள் குடிக்கிறாங்க, சில குடும்பத்தில சமாதானம் இல்ல. மாமியார், மருமகளுக்கு ஒரே சண்டை. இல்லன்னா தேவையில்லாத கடன வாங்கி வீட்ட கட்டுறேன், கல்யாணத்த பண்றேன், ரொம்ப ஆடம்பரமா செய்து கடனுக்குள்ள மாட்டிக்கிட்டு, சாப்பாட்டுக்கே கஷ்டம் இல்ல. எவ்வளோ புலம்புறோம். எல்லாம் கோணல். ஆனா கர்த்தர் சொல்றாரு, "நான் உனக்கு முன்ன போய் கோணலை செய்வாக்க." ஆண்டவர கூப்பிடுங்க. ஆண்டவரே எனக்கு முன்னாடி போய் எனக்கு இத செய் நிச்சயமா செய்வாரு. அவர் வந்து மாட்டேன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டாரு. அவரு நீ கூப்பிடுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனா நீ கூப்பிடுறதுல சோம்பேறித்தனம். எப்படி கூப்பிடுற? அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, அவங்கள பாரு, இவங்கள பாரு, எங்க அக்கா நல்லா இருக்கா, எங்க அண்ணன் நல்லா இருக்கான், எங்க பக்கத்து வீடு, அக்கத்து வீடுலாம் எல்லாருமே நல்லா இருக்காங்க. இல்ல நீங்க சொல்றது தான் நல்லா இருக்கிறாங்க. நீங்க சொல்லணும். நான் கர்த்தரை நம்பி வாழ்கிறேன். அவர் என்னை விட்டு இன்னொன்னு சொல்றேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதாவது மோசே காலத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள வழிநடத்தும்போது, மோசே இறந்து போயிறாரு. மோசே மரிச்சு போன பிறகு யோசுவா மேல அந்த பொறுப்பு விழுது. அப்போ யோசுவாவுக்கு பயம். ஏன பயம்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள பத்தி அவர் கண்ணெதிரே பார்த்தாரு. ஏன்னா மோசே கூட தான் வந்து மோசே கூட கர்த்தர் முன்னின்னு நடத்தும்போது மோசே வச்சு தான் நடத்த அந்த ஜனங்கள் பார்த்தாங்க. மோசேக்கு பயந்து நடக்க முடியும். இந்த யோசுவா வந்து ஐயோ! இவங்க என்னலாம் பண்ணுவாங்களோ தெரியாதுன்றபோது, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, "ஏய் யோசுவா நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்னாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவேன்." ஏனங்க இந்த ஒரு வார்த்தை போதுங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் உயிரோடு வாழ்கிற நாளெல்லாம் அவர் நம்மோட கூட இருக்கிறார். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன் கூட இருக்கிறேன்ப்பான்ட்டாருன்னா அவர் பிரசன்னம். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உனக்கு அவர் வந்து பொய் உரையாத கர்த்தர். சொல்லிட்டாரா கூடயே தான் இருப்பார். விலகவே மாட்டாரு. அதுக்கப்புறமும் சொல்றாரு, யோசுவா பலங்கொண்டு திடமனதாரு. நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோட வரேன். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். எவ்வளவு கர்த்தர் நம்மோட எத்தனை முறை நம்மள பார்த்து சொல்றாரு. ஏன் ஆண்டவர் சொல்றத நம்புறத விட்டுட்டு, எதிரியான அந்த பிசாசு, உலகத்த, அவங்க மாம்சம் எல்லாத்தையும் அத அப்படியே பிடிச்சுக்கிறீங்க. ஆனா ஆசீர்வதி, ஆசீர்வதி ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பாரு? கர்த்தருடைய வார்த்தைய 100க்கு 100 நீங்க நம்பி, அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார்ன்னு சொல்லுங்க. இன்னொன்னு சொல்றாரு, எபிரேயர் 13:5, 6ல தேவன் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே, நீ சொல்லப்பான்றாரு. நீங்க சொல்லணும். சொல்லும்போது எல்லாம் அவர் முன்னே போகிறார். வெண்கல கதவ உடைச்சிருவார். இருப்புது அதாவது முடியாததை முடிக்கிற வெண்கலம்னா முடியுமா? இருப்பு தாப்பால முடியுமா? அப்படி சொல்லுவாங்கல்ல. அத உடைச்சு போட்டுருவேன்றாரு. இத விட உங்களுக்கு அவர் என்னங்க செய்யணும்? அருமையா செய்து முடிப்பார் கர்த்தர். இதுக்கு தான் உடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் அடுத்தபடியாக துதியின் வாசல் சங்கீதம் 9:13 2 வாசல்கள் அங்க மரண வாசல்கள், பாதாளத்தின் வாசல்கள் சொல்லப்பட்டிருக்குது. யோபு 38:17 மத்தேயு 16:18 பாதாளத்துக்குரிய திறவுகளையும் ஆண்டவர் சொல்றார், பரலோகத்தின் திறவுகளை உனக்கு தருகிறேன் என்று சொன்னார் இல்லையா? அதுதான். நம்ம என்ன செய்றோம்? பூமியிலே எவைகள் கட்டப்படுகிறதோ பரலோகத்தில் கட்டப்படும். பூமியிலே எவைகள் கட்டவிழ்க்கப்படுகிறதோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு விரோதமாய் போராடுற பிசாசு என்கிறீர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டணும். உங்களுக்கு உதவி செய்ய தேவனுடைய ராஜ்யத்தை அந்த ஆசீர்வாதத்தை கட்ட அவிழ்க்கணும். சமாதானத்தை கட்ட அவிழ்க்கணும். சந்தோஷத்தை கட்ட அவிழ்க்கணும். அதுதான் ஒவ்வொரு வசனம் சொல்றார் இல்லையா? நம்ம சொன்ன வாய் தான் நமக்கு வந்து கட்டவிழ்க்கிற அதிகாரம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்று சொன்ன இந்த வசனத்தை நான் கட்டவிழ்த்து என் மீது என் குடும்பத்தின் மீது மறைந்து கொள்கிறேன். கட்டவிழ்க. போக்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வரத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்ன்னு சொல்லி அந்த வாசனத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். வாய் தான் கட்டவிழ்க்கணும். வசனத்தை சொல்லணும். நீங்க அதுக்கு பதிலா எல்லாம் நெகட்டிவ்ஸா பேசிக்கிட்டு, நான் பிறந்த நாள்ல இருந்து இப்படி தான் இருக்கேன். நான் வாக்கப்பட்ட நாள்ல இருந்து இப்படி தான் இருக்கிறேன். எனக்கு எல்லாம் அந்த சாக்கு போக்கு சொல்லுது வீடு. இந்த வீடு சரியில்ல, இந்த புருஷன் சரியில்ல, பிள்ளைகள் சரியில்ல. இல்லைங்க. எல்லாம் சரியா தான் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் 128ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறான். நித்தமும் வாசிங்க. 112ஆம் சங்கீதம் நித்தமும் வாசிங்க. உன் சந்ததி எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும்னு சொல்றாரு. பலத்து இருக்குன்றாரு. உன் வீட்டுல ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கி இருக்குன்னு சொல்றாரு. எல்லா காரியங்கள் ஆண்டவர் சொல்றதை கேளுங்க. நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். முதல்ல நீங்க நீதிமான் என்ற உணர்வுல வாழணுங்க. இன்னைக்கு என்ன சொல்லி வாழ்றீங்க?
பாவியும் பிரதான பாவி. நீங்க பாவி இல்ல. நீங்க பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டீங்க, மீட்கப்பட்டீங்க. தேவனே உங்களுக்கு நீதியும், ஞானமும், பரிசுத்தமும், மீட்புமானார் என்று 1 கொரிந்தியர் கடைசி வசனம் 31ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. அத புரிந்து கொள்ளுங்க. எல்லாவற்றிலும் சொல்றீங்க. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமானை தள்ளாட விடமாட்டார். நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். நீதிமான் ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறார். நீதிமான் கூப்பிடும்போது அவர் காது திறந்து அவர் கண்கள் கவனித்து இருக்கு சொல்றாரு. இதெல்லாம் விசுவாசிங்க. அறிக்கை பண்ணுங்க. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க கட்ட அவிழ்க்கும் போது பிசாசின் கிரிகள் எல்லாம் கட்டப்படும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புறார். நீ இப்படி பேசுவியா? நீ எப்படி பேசுற? அதான் நான் எப்பவே சொல்லுவேன், வார்த்தை மாறினால் வாழ்க்கை மாறும். ரட்சிக்கப்பட்டது போல ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது அதோட இல்ல. முதல்ல மண்டை ரட்சிக்கப்படணும், அப்புறம் வாய் ரட்சிக்கப்படணும். அதனால தான் ஜாய்ஸ் மேயர் ஒரு புக் எழுதினாங்க, நானும் எனது பெரிய வாயும் அப்படின்னு. உண்மை. வாயின் வார்த்தைனால்தான். ஏன்னா அது நாவு வந்து சிறிய ஒரு சின்ன ஒரு வார்த்தை அப்படி கொளுத்தி போடுச்சுன்னா அப்படியே எரிஞ்சு போயிடும் வீடு. அதுக்குத்தான் நாவை காத்துக்கொள்ளும். வேதம் என்ன சொல்லுது? குணசாலியான ஸ்திரீ ஞானம் விளங்க வாயை திறப்பாள். அப்படித்தான் எல்லா காரியங்களும். குடும்பத்துல கூட நீங்க என்ன பேச போறேன்னு ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும். பேசிட்டு நீங்க சாரி சொல்லக்கூடாது. பேசுறதுக்கு முன்னாடி ஆண்டவரே நான் வாயை திறந்து நான் என்ன பேசினாலும் அதுல உம்முடைய வல்லம் இருக்கணும், உம்முடைய கிருபை இருக்கணும், உம்முடைய தயவுள்ள போதகம் எனக்கு இருக்கணும். கேளுங்க, தருவார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கரம் கூட இருக்கும் எல்லா நேரங்களிலும். அதே மாதிரி சிந்தையையும் வாயையும் வெறுமையா வைக்காதுங்க, இருதயத்தையும். எல்லா வேலையும் வேக வேகமாக வீட்டு வேலையை முடிச்சுட்டு, மரியாளுக்கு பேர் என்ன, மார்த்தாள் வந்து மார்த்த சொல்கிறேன், மார்த்தாளே மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறாய். தேவையானது ஒன்று தானே. ஆனால் மரியாளை பாரு அப்படின்னா, மரியா என்ன பண்ணாங்க? மரியாள் வந்து அவருடைய பாதத்தை அருகே உட்கார்ந்து அவர் பேசுகிறத வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இதுக்கு பேர் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுது. அப்படி செய்யணும். நீங்கள் சில நேரத்தில் மனமா டயர்டாக இருந்தால் ஒன்று கேட்பார், நீ மார்த்தாளா மரியாளான்னு. ஒரு மரியாள் தேவ சமூகத்தில் வந்து உட்காந்துடணும். அதுக்கு தான் நீங்கள் செய்யணும். ஆண்டோடைய வசனத்தை நல்லா, அதாவது நீதிமொழிகள் கடைசி 30ஆம் அதிகாரம் இருக்குது பார்த்தீங்களா, 10லேருந்து கடைசி வரைக்கும் அந்த குணசாலியின் ஸ்திரியை குறித்து, அவர் இருட்டோடு எழும்பாள், வியாபார கற்பலை போல இருப்பாள், சுறுசுறுப்பாக இருப்பாள். இப்போ உள்ள இப்போ உள்ள லேடிஸ் சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் வலி. அது புருஷனுக்கே வெறுப்பாயிரும். எப்போ பார்த்தாலும் வலியும், தலைவலி, கால்வலி, கைட்டு வலி, வயிற்று வலின்னா அது அப்படி வலியையா கல்யாணம் பண்ணாரு? அதே மாதிரி கணவனை கூட யார்ட்டையாவது உங்க குடும்பத்தை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசவே பேசாதீங்க. நான் நல்லா அவங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கிறாரு, கர்த்தருடைய கிருபையால் நல்லா இருக்கிறாரு அப்படி சொல்லணும். நீங்க எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையால் நல்லா இருக்கேன். அப்படி வார்த்தையை ஆண்டவரோட அட்டாச் பண்ணிடுங்க. அவர் கிருபையால் நல்லா இருக்கிறேன், அவர் எனக்கு ஆசீர்வாதத்தை அருளுகிறவர், அவர் எனக்கு நன்மையும் கிருபையும் தொடர எனக்கு சொல்லியிருக்கிறார் அப்படி சொல்லுங்க. இந்த கனெக்டடோட இருந்தீங்கன்னா பிசாசு நடுங்குவான், உங்களை பார்த்து பயப்படுவான். இவ கர்த்தருக்கு பயந்தவள், கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீ எல்லாராலும் புகழப்படுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருபை பெற்றவளே. கிருபை பெற்றவள்னு என்ன அர்த்தம்? தேவன் கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் எல்லா காரியங்களையும். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது வானத்தின் வாசல் பெத்தேல் என்று சொல்லும்போது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 19 சொல்லும். பெத்தேல் என்ற பெயருக்கு இது தேவனுடைய வீடு, வானத்தின் வாசல். என் எதிர்காலம் என்னமா எப்படி இருக்குமோ? யாக்கோபு தன் வீட்டை விட்டு ஓடி வரும்போது எப்படி நினச்சிருப்பாரு? ஒன்றுமே பாடுகள் மத்தியிலும் யோசிச்சு பாருங்க, எங்கே போவோம், என்ன போவோம்? மாமா விட்டு அந்த அம்மா சொல்லிட்டாங்க, ரெபெக்காள் தான் வந்த எல்லாதும். அதனால தாய் வந்து ரொம்ப ஞானமாக நடக்கணும். வீட்டில் 2 பிள்ளைகளும் ஒன்றா நேசிக்கணும். 2 பிள்ளைகள் இருந்தால் 2 பிள்ளைகளும் எனக்கு 2 பயல்கள், 2 பேரும் ஒன்று போல் நேசிப்பேன். ஒருத்தர் நேசித்து ஒன்று அப்படிலாம் இல்லை. 2 பேரும் இதே வயத்தில் பிறந்தவங்க தான். அதனால் 2 பேரையும் நேசிக்கணும். ஒன்று போல் நேசிக்கணும். ஒருத்தருக்கு கொஞ்சம் நல்லா படிக்கிற ஞானம் இருக்கும், இல்லை அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அதெல்லாம் பற்றி நம்ம கவலையப்படக்கூடாது. கர்த்தர் அருளின ஈவு அது, அவர் கொடுத்த பலன். நல்லா இருக்கணும். அந்த அம்மா பாருங்கள், எல்லாம் அந்த அம்மா தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க இந்த யாக்கோபுக்கு. எல்லாம் அவன் சொல்கிறான், ஐயோ அப்பா கண்டுபிடிச்சிட்டா எப்படிம்மா அப்படின்னு கேட்குறான். உடனே இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அப்படி ஏதாவது சபிச்சானா அந்த சாபமெல்லாம் எனக்கு வரட்டும்ட்டாங்க. எப்படி? அதில் பார்த்து பேசணும். ஒன்றும் தெரிஞ்சு கொள்ளுங்க, வயசான காலத்தில் உங்கள் அப்பா அம்மா கூட இருக்கிறாங்கன்னா உங்கள் கூட வச்சு அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்க சந்தோஷமாக அவங்கள ஆசீர்வதிக்கணும். யாக்கோபுக்கு இப்போவாது பத்திரம் எழுதி வீடெல்லாம் இருக்குது, அப்படி கிடையாது. அப்போ ஈசாக்கு வந்து யாக்கோபை வாயினால தான் சொல்கிறாரு.
அவர் சொன்ன ஆசீர்வாதங்கள்லாம். வேற அவன் எழுதி பறிச்சுட்டுலாம் ஓடல. அன்னைக்கு இரவுல ஓடும்போது ஒண்ணுமே இல்லாம தான் ஓடுறான். வெறும் கையா ஓடுறான். அங்க போய் படுத்து பாருங்க, ஒரு கல்ல எடுத்து அங்க படுக்கும்போது, அங்க வந்து ஆண்டவர் பேசுறார். நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், ஆண்டவர மட்டும் நோக்கி பாருங்க. அதுதான். சங்கீதக்காரன் எவ்வளோ பாடுகள அனுபவிக்கும்போது அவர் என்ன சொல்லுவாரு? நானும் சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்தாவே விடுவியும் தாமதியாதே. அவர் வார்த்தை பாருங்க. சங்கீதக்காரன மாரி பாடுபட்டது யாரும் கிடையாதுங்க. பெற்ற மகனால தொரத்தப்படுறாரு. மனைவி சொந்த மனைவிய தூக்கி இன்னொரு இடத்துக்கு குடுத்துரு. எவ்வளோ பாடுகள். மனைவி திட்டுறா, "ஏன் நீ இப்படி பெண்கள் முன்னாடி ஆடிட்டு வர? உங்க அப்பா வீட்ல இருந்து கூட இந்த நல்லா இருக்கிறேன்." அப்படின்னு நல்லா சொல்லுவார். ஆண்டவர் வந்து கனப்படுத்தி எந்த யுத்தமா இருந்தாலுங்க, ஆண்டவர்ட்ட விசாரிக்காம போகவே மாட்டார். சிக்கலாக்குலாம் மாட்டிக்கிறாரு. அங்க எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டான். அங்க பாருங்க, ஆண்டவர்ட்ட போய் கேட்கிறார், "இந்த தண்டை நான் பின்தொடருவேனா? திருப்பிக் கொள்வேனா?" ஆண்டவர் உடனே சொல்றார், "போ நீ திருப்பிக் கொள்ளுவ." ஒவ்வொரு யுத்தத்துக்கும் டிஃபரெண்டா ஆனா ஆண்டவர்ட்ட தான் போய் ஆலோசனை கேட்பாரு. நீங்க கூட இந்த எல்லாம் அப்ப வந்து நமக்கு அவங்களுக்கு வேத புத்தகம்லாம் இல்ல. இப்ப நமக்கு பரிசுத்த வேதாகமத்துல நமக்கு உரிய வழிகளை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாருங்க. நீங்க போய் கேட்ட உடனே அவர் உடனே அதுக்குரிய ஆயத்தமான பதிலா கொடுப்பார். இதுக்கு நான் என்ன செய்யணும்? யோசபாத் அப்படித்தானே கேட்கிறாரு. இந்த 3 ஆண்டவரே நான் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லையே! நான் என்ன செய்யணும் ஐயா? என் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டு கண்கள் இந்த யுத்தம் பண்ண வந்திருக்காங்க அவங்கள பார்க்கல. யார பார்க்குது? அவர பார்க்குது. அவர் உடனே சொல்றார். ஆலோசனை கொடுக்கிறார். எவ்வளவு சிம்பிளா யுத்தம் முடிச்சாரு ஆண்டவர். இவங்க யுத்தம் பண்ணாங்களா? இல்லையே! யோசனை பண்ணி பாருங்க. அவருக்கு கூட ஆலோசனைலாம் பைத்தியக்காரத்தனமா தெரியும். என்ன இது சண்டை போடுற நேரத்தில போய் பாடகர் துதிய ஏற்படுத்த சொல்றாரு எப்படின்னு. ஆனா அப்படித்தான். கிதியோனுடைய வாழ்க்கையில அப்படிதான். மண்பாண்டம், தீவெட்டி, ஆ எக்காளம் சிம்பிள். ஆனா கர்த்தர் தானே வந்து யுத்தம் பண்ணாரு. ஆண்டவர் சொல்றத கீழ்ப்படிங்க. அமர்ந்திருன்னா அமர்ந்திருங்க. அடங்கிருன்னா அடங்கிருங்க. காத்திருன்னா காத்திருங்க. பொறுத்திருன்னா பொறுத்திருங்க. ஏன்னா அவர் சொல்றார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். கொஞ்சம் கால தாமதமாயிட்டா இப்படி பண்ணிரலாமா? அப்படி பண்ணிரலாம். எங்க ஆண்டவர் எங்கள விட்டுட்டாரே, எங்கள கைவிட்டார். விடவே மாட்டார். ஒரு நாள் கைவிட மாட்டார். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவர் என்று நம்புங்க. பாருங்க, அதுல சொல்லப்பட்டிருக்கு. எல்லா காரியத்திலயும் பாருங்க அவன் யாக்கோபு தான் ஓடுறான். கடைசியில கர்த்தர் பாருங்க, நான் வெறும் கோலும் கையுமா பாருங்க 2 பரிவாரங்களோட திரும்பி வந்தான். அப்படித்தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு பேரு தான் வானத்தின் வாசல். வானத்தில இருக்கிற பலகணியை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிக்காமல் இருப்பேனோ? அதுதான் கர்த்தர். அதுக்கு ஒரு திறவுகோல் இருக்கு. தசம பாகம் செலுத்தணும். இன்னைக்கு காணிக்கை கொடுங்கன்ட்டா உடனே பாம்பு மாரி கொத்திடுறீங்க. ஆனா ஆசீர்வாதத்தின் ரகசியமே அதுதான். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியா கொடுக்கப்படும். அது நியமனம், அது திட்டம், அது திறவுகோல். அத காதுள்ளவன் கேட்க கடவன். பாருங்க, அதே மாரி பாருங்க சொல்றாரு, வானத்தின் கதவு சங்கீதம் 78:23 சொல்றாரு. வானத்தின் மதகு ஆதியாகமம் 7:11 நோவா காலத்துல அவர் எப்படி கீழ்ப்படிஞ்சாரு? அத யோசிச்சு பார்த்தீங்களா? அவரு ஆண்டவர் பேழைய சொல்றார். அந்த மழைனால இப்ப எல்லாம் தெரியும். அதான் கீழ்ப்படிந்தார். அப்படித்தான். வ நமக்கு கூட இப்ப பாருங்க, வானம் என்பது ஒரு சூப்பர் மார்க்கெட். ஞானத்தின் வாசல், ஈவுகள், வரங்கள், யாக்கோபு 1:17 எல்லாம். வானத்திலிருந்து புறா வந்தது. அதேபோல எலியா ஜெபித்தது வானம் திறவுண்டது என்று 1 ராஜாக்கள் 18:38 பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் சொன்னபடி எந்த வாசல் உங்களுக்கு திறந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆனா அவர முன்னாடி போக சொல்லுங்க. அவர கூப்பிடுங்க. அவர் உங்களுக்காக யாவை செய்து முடிக்கார். அவர நம்பி வாழுங்க. கர்த்தர் உங்களுக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறந்து உங்களை ஆசீர்வதிப்பதை உங்கள் கண்களெல்லாம் நீங்கள் காண்பீர்கள். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகுதியாக நேசிக்கிற அன்புள்ள ரட்சகா, இம்மட்டுமா நம்முடைய ஜனங்களோடு இடைப்பட்டீரப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறோம், ஒருவன் அதை பூட்ட மாட்டான் என்று சொன்னீரப்பா. இதுவரைக்கும் எனக்கு எல்லா காரியங்களும் தடையாய் நின்றது என்று சொல்லி புலம்புற அந்த பிள்ளைகளை பார்த்து நீர் சொல்கிறீரப்பா. எல்லாம் இன்றைக்கு ஒரு திறந்த வாசல் இந்த பிள்ளைகள் முன்பாக நீர் வைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. உஷபில் அது ரீகலது ஷந்தூர பலது நிகபி ஹந்து நைமி கபால கது நகந்துனே நிகந்து ரீகபல ஜெபராணி, சோர்ந்து போகாதே.
வேலை நிமித்தம் வேலை கிடைக்காமல் மிகுந்த பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். நான் வேலை வரும் வரும் என்று காத்து எனக்கு ரொம்ப நாட்கள் கடந்து விட்டதே என்று புலம்புகிறாய். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், நெடுங்காலமாய் காத்திருத்தல் ஆத்துமாவை இளைக்கப்படும், விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் பிறகு இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். விசுவாசி அதிசயம் நடக்கும். ரிஷபின் லமி தரி கமி ஹந்துரா ஷகல மீனதரா தி ஹேடனோ டேனியல் ராஜ், சோர்ந்து போகாது. உடம்புல வருகிற பலகீனத்து நிமித்தம் அடிக்கடியாக சொல்கிறார், நான் எவ்வளவு காலம் இருப்பேனோ இல்லாமல் போவேனோ, இதையெல்லாம் எடுத்து போடும் மகனே. ஆயுசு நாட்களை பெருகச் செய்கிற தேவன் உன்னோடே கூட இருக்கிறார். நீ கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க வேண்டாமா? கர்த்தர் உன்னோடே கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கின்றாரே, அதை நிறைவேற்றும் நாட்கள் வந்தது என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசி. உஷபி லபி தரி கலது சந்துர பலை மேனக்கதுரி சந்துருக்கு. சரோஜா சரோஜா, சோர்ந்து போகாதே. சரத்தில் இருக்கிற பலகீனத்தின் நிமித்தம் அடிக்கடியாய் புலம்புகிறாய். எனக்கு ஏன் இந்த வலி, என்னால் இந்த வலியை தாங்க முடியவில்லையே என்று புலம்பி அழுகிறாய். வேதனை நீங்கி சுகமாயிரு என்ற வார்த்தையின்படி உன்னை ஆசீர்வதிக்கிறேன். விசுவாசி. உஷபி லக தூரி கந்தூரி கபிலமான தூரி சதுனி கபாலபா தி ஹீலபார தூரி கம்பார பூதர கபிலபாத. எட்வின் குமார், சோர்ந்து போகாது. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். சரீர பலகீனத்தின் நிமித்தம் என்னாகுமோ ஏதாகுமோ என்று புலம்புகிறார். இல்லை இல்லை, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி கர்த்தர் கரம் உன்னோட கூட இருப்பதை நீ உணர்ந்து நடந்து கொண்டு இருப்பதினால் கர்த்தர் கரம் இன்னும் உனக்கு அதிகமாய் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். விசுவாசி அதிசயங்களை காண்பாய். ரிபாலா கது ஷேதுனிக்க ஒவ்வொருவரை பேர் பெற ஆசீர்வைத்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களோடு பேசியிருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.